இந்த மாதிரி ஒரு முறை சட்னி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஹெல்த்தான சட்னின்னு சொல்லலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 எடுத்திருக்க மீடியம் சைஸ், அதையும் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி பழம் மீடியம் சைஸில் 3 எடுத்திருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கணுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு திக் சட்னியாக தான் நான் செஞ்சுருந்தேன். கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து மிக்ஸ் பண்ணி விட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.